نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். 2 உரைகளை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை இன்று நாம் பெற்றிருக்கின்றோம். பெருநாளுடைய உரை, அதற்கு அடுத்தபடியாக ஜும்மாவுடைய உரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உபதேசத்தை கேட்பதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்கி எந்த உபதேசத்தை கேட்கின்றோமோ அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கான நல்வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பானவர்களே, நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். எல்லோரோடும் சகோதரத்துவத்தோடு பழகினாலும் நாம் சில பேரோடு என்ன செய்வோம் அப்படின்னா தோழமை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, உதித்து இஹ்வானி அப்படின்னாங்க. என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மன்னரைக்கு சென்று விட்டு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னாங்க, உதித்து இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க நேரில் ஆசைப்படுகின்றேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அலஸ்னா இஹ்வானுனா, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமூகத்தோடு நாம் சகோதரத்துவத்தோடு பழகினாலும் சிலரோடு நாம் தோழமை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த தோழமையில அவர் எதை கையாளுவார் அப்படின்னா, நல்லவர்களோடு நான் தோழமை கொள்ளணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீயவரோடு, ஒரு தீய பண்புடைய கெட்ட நடத்தை உடையவரோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாரும் எந்த விதமான தோழமையும் நட்பும் என்ன செய்ய மாட்டோம், ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம்.
ஏன்னா அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாளை மறுமை நாள்ல ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது 25வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யா வைலதா லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா. என்னுடைய கைசேதமே லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா. பாவம் செய்யும்படி என்னை தூண்டிய இவனை நான் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. லகத அதல்லனி அனி திக்ரி பாத இது ஜாஅனி. நல்லுபதேசம் என்ற வந்த பிறகும் என்னை அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த நல்லதிலிருந்து என்னை வழிகெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி நாளை மறுமை நாளில் ஒரு கெட்ட நண்பனை தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு மனிதன் புலம்புவான் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அதனால நம்ம தோழமை கொள்ளக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம். யாரோடு பழகணும், யாரோடு பழகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்போம். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோழமைகளுக்கும் நட்புகளுக்கும் சில கடமைகளும் உரிமைகளும் இருக்குது. எப்படி உறவுகளுக்கென்று கடமைகள் உரிமைகள் இருக்குதோ, ஒரு முஸ்லிம் என்ற கடமைகள் உரிமைகள் இருக்குதோ, அதே போல நம்ம யாரோடு நட்பாக பழகிறோமோ அவர்களுக்கென்று சில கடமைகளும் உரிமைகளும் என்று அதில் நாம் கவனமாக இருக்கணும். அதில் நாம் கவனமாக இல்லைன்னு வச்சுங்களேன், நாம் நம்பிக்கை மோசடி செய்தவர்களாக ஆயிடுவோம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நிலையில்தான் அந்த நட்பும் இருக்கு. நட்பு என்பது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னிடத்தில் பழகும் வரைக்கும் அவர் நல்லவர் என்ற பழகத்தை முறிச்சுக்கிட்டார் அப்படின்னா அவரை விட கெட்டவர் யாருமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நட்பு வச்சிருப்போம். அதோடு சேர்த்து அவர் நம்மிடத்தில் எதையெல்லாம் அமானிதமாக சொன்னாரோ, அமானிதமாக அவருடைய காரியங்களை பார்த்தோமோ, அப்படிப்பட்ட அமானிதங்களை எல்லாம் நாம் என்ன செய்வோம்னா அமானித மோசடி செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடிய எத்தனையோ துரோக சரித்திரங்கள் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டே இருக்கும். அதில் யாரும் யாருக்கும் விதிவிலக்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மார்க்கம் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றது. அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழமையை பற்றி ரொம்ப அழகா என்ன செய்யறாங்க, நிறைய உபதேசங்களை சொல்றாங்க. ஒரு தோழமை என்பது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அழகான ஒரு நட்பு முறையை பேணியவர்கள் அவர்கள்தான். எந்த அளவுக்கு அவருடைய நட்பு என்பது இருந்தது அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கருடைய பொருளாதாரம் என்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்பட்டதை போன்று வேறு யாருடைய பொருளாதாரமும் எனக்கு பயன்படவே இல்லை அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மா நஃபஅனி மாலும் கத் மா நஃபஅனி மால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு மிக மிக பயனுள்ளதாக இருந்தது எது தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொருளாதாரம் பயன்பட்டது போல வேறு எந்த நபருடைய பொருளாதாரமும் பயன்படல. ஃபபகா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இதை சொன்ன உடனே அல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, ஹல் அன வ மாலி இல்லா லக யா ரசூலல்லாஹ். அல்லாஹு அக்பர். அதான் வார்த்தை வரணும். அப்படி ஒரு வார்த்தை என்பது உளப்பூர்வமாக வர வேண்டிய ஒரு வார்த்தை. அவங்க சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் அன வ மாலி இல்லா லக யா ரசூலல்லாஹ். நானும் என்னுடைய பொருளாதாரமும் உங்களுக்கானது அப்படிங்கிறாங்க. நானாக இருக்கட்டும், என்னுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்காக. என்னை நான் அர்ப்பணிக்காமல் என்ன இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அபூபக்கருடைய பொருளாதாரம் பயன்பட்டது போல வேறு எந்த நபருடைய பொருளாதாரம் பயன்படல அப்படிங்கிற அந்த நிலையில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அழுதுட்டு என்ன செய்யறாங்க, நானும் என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்காகத்தான். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, தபூக் போர்ல வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் வச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த அளவிற்கு ஒரு அழகான ஒரு நட்பு இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், யாரும் தொந்தரவு தர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க.
எல்லா வாசலையும் அடைச்சிருங்க, அபூபக்கர் வரக்கூடிய வாசலை மட்டும் திறந்து வைங்க அப்படிங்கிறார். ஏன்னா அந்த தோழரை பார்த்தால் அப்படி ஒரு மன அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். அந்த தோழர் சங்கடப்படாமல் இருக்க வேண்டும் என்பதில் பல நேரங்களில் கவனமாக இருந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவரும் சாதாரணமாக இல்லை, தன்னுடைய சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதிலும் அவர்களுக்காக பணிவிடை செய்வதிலும் அந்த தோழரை போன்று ஒரு தோழர் இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் கிளம்புறாங்க. கிளம்பும் போது முழு கால் தடத்தையும் வச்சு நடக்க முடியாது. அப்படி நடந்து போனோம் அப்படின்னா மாட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக பின்பாதி கால்களை மட்டும் என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருமே வச்சு நடந்து போறாங்க. சவுறு குகை இருக்கக்கூடிய அந்த மலை வரைக்கும் போயிடுறாங்க. போன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னால இதுக்கப்புறம் நடக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் அவரும் வந்தார். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரிதான் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டு அந்த சவுறு குகையை நோக்கி ஏறார். அவர் சொல்றாரா இல்லையா, நானும் என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவரும் அப்படித்தானே இருப்பாரு, அவருக்கு அந்த சங்கடம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய தோழருடைய சங்கடத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்தவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே அந்த சவுர்ல போய் உட்கார்ந்தாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எதிரிகள் வந்தோன மிகப்பெரிய ஒரு பதட்டம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது ஆயிருமா, அல்லாஹ்வுடைய தூதர் பாதிக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம். ஏன்னா உயிருக்கு விலை வைக்கப்பட்டது. உயிருக்கு விலை வைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுறு குகையில் இருக்கும்போது பதறார். அந்த பதட்டம் என்பது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அந்த பதட்டத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. இது யகூலு லிசாஹிபிஹி 9வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இது ஹுமா ஃபில் கார், அந்த ரெண்டு பேரும் குகையில இருக்கிறாங்க. இது யகூலு லிசாஹிபிஹி, அவர் தன்னுடைய தோழரிடத்துல சொன்னார், லா தஹ்ஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த பதட்டம், அப்படி ஒரு பதட்டம் பயமும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். பயணத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரை முன்னே விட்டு பின்னே தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, எல்லா பக்கமும் பாதுகாப்பாக போவாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு தோழமை என்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தோழமை. அப்படி ஒரு நட்பு என்பது நம்பிக்கையாளர்களுக்கு தான் இருக்கணும். நாம் எல்லாம் தோழமை கொள்றோம், அந்த தோழமை என்பது உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கணும், எல்லா காலங்களும் நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும். தோழமை என்பது என்ன? ஏதோ நினைத்த உடனே பகைத்துக் கொள்வது, நினைத்த உடனே சேர்த்துக் கொள்வது அல்ல தோழமை. தோழமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக அழகான ஒரு செய்தியாக சொல்லும் பொழுது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி, 7 சாரார் அர்ஷுடைய நிழல்ல இருப்பாங்க. லா தில்ல இல்லா தில்லா, அந்த நிழலை தவிர வேற நிழலே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நிழல்ல என்ன செய்வாங்க, 7 சாரார் இருப்பாங்க. அதில் ரஜுலானி, 2 மனிதர்கள் இருப்பாங்க. அந்த 2 மனிதர்கள் யாருன்னா, தஹாப்பா ஃபில்லா இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. நட்பு என்பது, தோழமை என்பது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டவர்கள் அதுக்காகவே ஒன்று சேருவாங்க, அதுக்காகவே பிரிவாங்க. அப்படி ஒரு நட்பு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அரிஷுடைய நிழலை பெறலாம். சாதாரணமான இடம் அல்ல, அரிசின் நிழலை பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை வைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஒரு நட்பை, தோழமையை நாம் வைத்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்க. அப்படி ஒரு தோழமை இருந்தால் அந்த தோழமையினுடைய விஷயத்துல பேண வேண்டிய நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நட்பு என்பது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் உண்மையான நட்புக்கான உதாரணமாக திகழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.
எல்லா நேரங்களிலும் கூட இருந்தாங்க. எல்லா நேரங்களிலும் கூட இருந்தாங்க. அவர்களுடைய கவலை என்பது அல்லாஹுடைய தூதருடைய கவலையாக மட்டுமே இருந்தது. அப்படித்தான் அவருடைய வாழ்வியல் இருந்துச்சு. தனக்கு பிறகு தன்னுடைய இடத்தில் என்னுடைய தோழரை தவிர அதற்கு தகுதியானவர் யாருமே இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அந்த தோழருடைய விஷயத்தில் ஆசைப்பட்டாங்க. சொர்க்கத்தினுடைய 8 வாசல், அந்த 8 வாசலிலும் நீங்கள் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, 8 வாசலிலும் நீங்கள் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், ஆதரவு வைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு நட்பு அது உயிரோட்டமாக உண்மையாக இருந்துச்சு. நட்பில் முதலாவது தேவை உண்மை. உண்மையானதாகத்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஒரு மனிதர் ஒருவரோடு நட்பு கொள்கின்றார் என்று சொன்னால் அந்த நட்பு என்பது என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, பொய்யானதாக இருக்காது. ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, நாளை மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, எனக்காக உண்மையான முறையில் நேசம் கொண்டார்களே அவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நட்பு இருக்கு. நம்ம யாரையா நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், நட்பு வைக்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் இப்ப எல்லாரோட பழகுவோம், எல்லாரோட நேசம் கொள்வோம், எல்லாரோடும் சகோதரத்துவத்தோடு இருப்போம். ஆனால் தோழமை என்பது யாரோ 2 பேரோட 3 பேரோட 4 பேரோட மட்டும்தான் இருக்கும், அல்லது ஒருவரோடு மட்டும்தான் இருக்கும். அவரோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்பது வேறு யாரோடும் இருக்காது. அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய விஷயத்துல நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அதில் உண்மையாக இருக்கணும். எந்த நேரத்திலும் அந்த உண்மைக்கு எதிரான ஒரு நிலை ஏற்படுத்திடக்கூடாது. மோசடி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு நட்பு இருந்திடவே கூடாது. உண்மையாக இருக்கணும். உயிரோடு இருக்கும் போதும், மரணித்து விட்ட பிறகும், அல்லது அவர் நம்மோடு விலகி இருக்கக்கூடிய நேரத்திலும் உண்மையாக இருக்கும். இது முதலாவது விஷயம். 2வது, அவருடைய குறைகளை மறைக்க வேண்டும். குறைகளை மறப்போம், அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மை விட்டு போயிட்டாருன்னா நாம் எதெல்லாம் மறைச்சோமோ எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். அது உடனே நடக்கும். அதுக்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வணக்கங்களை விட சிறந்ததை உங்களுக்கு சொல்லட்டுமா, நாங்க தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட சிறந்ததை உங்களுக்கு சொல்லட்டுமா, அல் இஸ்லாஹு தாத்தல் பைன், ரொம்ப நெருக்கமாக இருந்த 2 நண்பர்கள் தோழர்கள் பிரிஞ்சுட்டாங்களா, அவங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் மற்ற எல்லா வணக்கங்களை விட சிறந்தது அப்படின்னா. அதுக்காக நீங்க பொய் சொல்லுங்க மார்க்கம். பொய் சொல்லாதன்னு சொன்ன மார்க்கம், பொய் பாவம் என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம், அல்லாஹுடைய சாபத்திற்குரியது என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம். 2 பேரை சேர்த்து வைக்கணுமா? ஒரு பொய்யை சொன்னா 2 பேரும் சேருவாங்களா? சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? யாரோடு நீங்கள் சேர்ந்திருந்தீர்களோ அவர்களோடு பிரிஞ்சிட்டீங்களா, அவங்க மற்றவரை பற்றி 2 பேரும் மாறி மாறி நல்லதை சொல்லிக் கொள்ளவே மாட்டாங்க. நல்லதை சொல்லிக் கொள்ளவே மாட்டாங்க. 2 பேருக்கும் நடுவில் 3ஆவதாக ஒருத்தர் இருக்கிறீங்களா, அவங்க கெட்டதையே சொன்னாலும் அவர்களுக்கு மத்தியில் அந்த கெட்டதை சொல்லாமல் இருவரும் உங்களை பற்றி நல்லதாகத்தான் சொன்னார்கள் என்று இருவரிடத்திலும் சொல்லுங்க. இவரை பத்தி குறை சொல்லுவாரு. அப்ப அந்த நேரத்தில் அந்த குறையை சொல்வது என்பது உண்மை. நான் யதார்த்தத்தானங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவோமா இல்லையா? எரியிற தீல எண்ணெய் ஊத்தி விட்டு பிரிச்சு நாசமாக்கிட்டு யதார்த்தத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடுவோமா இல்லையா? அப்படி நீ சொல்லாத. அந்த இடத்துல அவர் தப்பாவே சொல்லி இருந்தாலும் அங்கே போய் தப்பா சொல்லாம உன்னை பற்றி நல்லபடியாக சொன்னார் என்று ஒரு சிறியதாக ஒரு பொய் சொல். இவரிடத்திலும் அதே போல சொல். 2 பேருக்கு மத்தியில நீ சேர்த்து வைக்கிறாயா, அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைக்கணும். யார் தன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைக்கவில்லையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய முகையை ரத்தல்லாஹு அன் வஜ்ஹிஹி அன்னார் யௌமல் கியாமா,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய முகத்தை நரகத்தின் பக்கம் திருப்பி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் அவரை பாதுகாத்திருப்போம், பாதுகாத்து வச்சிருப்போம். அப்படி பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் எப்படி வேணா இருக்கலாம், மனுஷன் தானே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எதையெல்லாம் நீங்கள் மறைத்தீர்களோ அதை திருப்பி எடுத்துட்டு வரவே கூடாது, திருப்பி எடுத்துட்டு வரவே கூடாது. யார் தன்னுடைய சகோதரனுடைய மானத்தை மறைக்காமல் அதை வெளியே கொண்டு வராரோ அல்லாஹ் அவரை என்ன செய்வானா, அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் அவருடைய முகத்தை வைத்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நாம் இரண்டாவதாக தோழமையினுடைய விஷயத்தில் அவருடைய குறையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறைத்தல் அப்படிங்கிறத விட அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நட்புக்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன, அதனுடைய ஹுக்கூக்குகள்ல கடமைகள்ல மிக முக்கியமானது என்னன்னா, தப்பு செய்யும் போது அவரை திருத்துவது என்பதுதான் மிக முக்கியமானது. இதுலதான் நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அவர் தப்பாகவே இருந்தாலும் அவர் சரி காணும் பொழுது அது தவறுன்னு தெரிஞ்சா கூட என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா அதை தவறு என்று சுட்டி காட்ட மாட்டோம். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப அவர் ஏதேனும் தவறிழைக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டுங்கள் என்பதுதான் மிக முக்கியமாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதுதான் உண்மையான நட்பினுடைய அடையாளம்ங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தோழமையினுடைய அடையாளத்தை பத்தி சொல்லும் பொழுது இதை சொல்லி காட்டுறாங்க. இதுதான் மிக முக்கியமானது. அதை செய்யாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா எந்த ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, நாம் கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் என்ன இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹ லஹுனாங்க, உன்னிடத்தில் அவர் உபதேசம் தேடினார் என்றால் உபதேசம் செய்யுங்க. அவருக்கு உபதேசம் தேவைப்பட்டால் நீ உபதேசம் செய். அது கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாம இல்லங்க நம்முடைய நட்புங்கிறது வேற, அவருடைய பர்சனலுங்கிறது வேற, நான் அதுல மூக்க நுழைக்க மாட்டேன் இதுல நுழைக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா நீ அது உன்னுடைய ஹக்குல உள்ளது, கடமையில உள்ளது. அந்த கடமையை நான் என்ன செய்ய முடியாது, செய்யாம இருக்க முடியாது. ஆனா இதிலும் நம்ம என்ன செய்யறோம், பல பேர் நம்ம இந்த விஷயத்துல கோட்டை விட்டுறோம். இதை நம்ம செஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன், இதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்னா அவர் நம்மளை விட்டு போனார்னா அவருடைய குறைய பேசாம இருக்கிறது இது அவர் நமக்கு உதவும். இது கண்டிப்பாக நமக்கு உதவும். இன்னைக்கு மனித இயல்புகள் என்ன தெரியுமா, யாரோ ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், எப்படா அவன்கிட்ட ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அதை குறையா பேசலான்றதுல அலைகிறதுல நம்மளை விட மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. அத மார்க்கம் பேசுறவங்க எல்லாம் உச்சபட்சத்துக்கு போயிட்டாங்க. யாரும் விதிவிலக்கல்ல, எல்லாருமே அந்த விதிவிலக்கை தாண்டி போயிட்டாங்க. யாருடைய குறையாவது கிடைக்குமோ அந்த குறைகளை வைத்து அந்த குறைகளுக்காக நாம் என்ன செய்வோம், அதை வைத்து நாம் அலைவோம் அப்படின்னு குறையை பார்ப்பதிலேயே அலைகிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன மறந்துடுறாங்கன்னா, ஒருத்தருக்கு உபதேசம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு நான் செய்ய வேண்டும் என்ற நிலையில இல்ல. குறிப்பாக எதுல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுல இருக்கணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழமையிலும் பயபக்தியை கொண்டு வாங்க அப்படின்னா. பயபக்தி இருக்கணும், தக்குவா என்பது இருக்கணும். அது இருந்தா தான் எல்லா இடங்களிலும் அது சரியாகும், இல்லைன்னா என்ன செய்யாது, அது கண்டிப்பாக சரியாகாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அந்த அடிப்படையில ஒரு தோழன் ஒரு நண்பன் வழிகட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறானா அவனை என்ன செய்யணும்னா உடனே சரி செய்ய வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் சொன்னாங்க. அப்படி உதாரணம் சொல்லும் போது கஸ்தூரியை போன்றவன் நாங்க நல்ல நண்பன், அவனோடு இருந்தாலே உனக்கு கஸ்தூரி வாடை வந்து விடுங்கிறாங்க. நீ அவன்கிட்ட கஸ்தூரி வாங்க வேண்டியதில்லை, அவனுடைய நறுமணம் அவனோட சேர்ந்து இருந்தாலே உனக்கு கிடைச்சிரும். அப்ப அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும். அப்படி இருந்தா என்னாகும், அவர் எப்பொழுதெல்லாம் அவர் வழிகட்ட நிலையில் அவர் இருக்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு நசீகத்தை வழங்கி என்ன செய்வோம் அப்படின்னா அவருக்காக நாம் உதவி செய்யக்கூடியவராக இருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக நான்காவது விஷயம் என்னன்னா உதவி செய்தல். இது ரொம்ப முக்கியமானது.
கஷ்டம் வரும் பொழுதுதான் கூட இருக்கவனை பத்தி தெரியும்னு சொல்லுவாங்க. உதவிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரஸ்பரம் ஒரு முஸ்லீம் என்ற ரீதியில கண்டிப்பாக இருக்கும். ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டார்கள். என்னென்ன பட்டியல்லாம் சொன்னாங்க? ஒரு நம்பிக்கையாளனை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எப்பொழுதெல்லாம் உன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறியோ அப்பெல்லாம் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். மை யஸ்ஸர முஅஸ்ஸிரின் யஸ்ஸரஹுல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் ஒரு அடியானுடைய கஷ்டத்தை லேசுபடுத்துறாரோ அவருடைய சிரமத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலும் மறுமையிலும் லேசுபடுத்துவான். வல்லாஹு ஃபி ஔனில் அப்தி மா கானல் அப்து ஃபி ஔனி அகீ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். எப்பொழுதெல்லாம் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்து கொண்டே இருப்பான். அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மனிதர்களிலேயே மிக பிடித்தமானவர்கள் யார்? அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களுக்கு எவர்கள் பயனுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பட்டியல்கள் உண்டு. அப்ப உதவி என்பது கண்டிப்பாக இருக்கணும். எல்லாரும் எப்ப உதவிக்கு வருவாங்க? உதவின்னு வரும்போது யார்கிட்ட வருவாங்க? முதல்ல வர்றது தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட தான் வருவாங்க. வேற யார்ட்டையும் போக மாட்டான். சகோதரன்ட்ட போக மாட்டான், உறவுக்காரன்ட்ட போக மாட்டான், நண்பன்ட்ட தான் வருவான். அதுதான் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினைகள்ல ஒன்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில், என்னுடைய தோழருக்கு எல்லா நேரங்களிலும் என்னுடைய பொருளாதாரம் தேவைப்படுது, அதனால நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க ஹிஜ்ரத்துக்காக பிரத்யேகமான 2 ஒட்டகங்களை வாங்கினாங்க. பிரத்யேகமான 2 ஒட்டகங்களை வாங்கி அதை ரெடி பண்ணி அதுக்காக எல்லா தயாரிப்புகளையும் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவுவதற்காக தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? அர்ப்பணிச்சாங்க. இப்படியாக ஒரு நீண்ட ஒரு பட்டியலே அதில் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப உதவி என்பது கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா இருந்தே ஆக வேண்டும். அது இல்லாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு நட்பு என்பது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது இருக்கணும். இதெல்லாம் ஒரு தோழமையிலே நாம் பேண வேண்டிய நடைமுறைகள். நம்ம எல்லாரும் தோழர்களோடு இருக்கிறோம். எனக்கென்று ஒரு நண்பன் இருப்பான். அது நண்பன் இல்லாத மக்கள் யாரும் கிடையாது. குறிப்பாக முஸ்லிம்கள் ஒரு நல்ல ஒரு முஸ்லிமை நண்பனாக தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் போது அவர்களோடு பேண வேண்டிய ஹுக்கூக்கள், கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன அப்படிங்கிறத சரியாக நாம் பேணுகின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். அந்த பேணுதல் இருந்தது என்று சொன்னால் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நல்ல ஒரு சிறப்பானது ஒரு வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அப்படிப்பட்ட வெற்றிக்குரிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இன்னொரு செய்தி ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்காக, ஒரு முஸ்லீமுக்காக, ஒரு சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப பில்லஹரில் கைப், அவர் இல்லாத நேரத்தில் அவருக்காக பிரார்த்தனை செய்வது, அவருக்கு தெரியாமல் அவருக்காக பிரார்த்தனை செய்வது. அவரை பத்தி நமக்கு தெரியுது, அவருக்கான சிரமங்கள் தெரியுது, கஷ்டங்கள் தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு, அதை அவர் நம்மள்கிட்ட சொல்லி அதுக்கு பிறகு அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாவத்துல் மர்உல் முஸ்லிமு லி அஹீஹி பில்லஹரில் கைபி முஸ்தஅஜாபா, அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய லிஸ்ட்ல உள்ள துவா. அது உடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சில துவாக்களை சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த துவால இது ஒண்ணு. என்னுடைய நண்பனுக்காக, என்னுடைய சகோதரனுக்காக, அவர் இல்லாத நேரத்தில் அவருக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று சொன்னால், அப்படி பிரார்த்தனை செய்யும் போது உடனே அது அங்கீகரிக்கப்படும். அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு பயன் என்ன தெரியுமா? அதனால நமக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பயன் என்னன்னா, இந்த ரஸிஹி மலக்கும் முஅக்கல்,
நம்ம தலைமாட்டுக்கிட்ட ஒரு வானவர் இருப்பார், நமக்காக சாட்டப்பட்ட ஒரு வானவர் இருப்பார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, குல்லமா தஆலி அஹீஹி பிகைர், எப்பொழுதெல்லாம் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய சகோதரனுக்காக நன்மைக்காக இவர் பிரார்த்தனை செய்கின்றாரோ, காலல் மலஉல் முஅக்கலு பிஹி, சாட்டப்பட்ட அந்த வானவர் சொல்வார், ஆமீன் வலக பிமிஸ்ல், ஆமீன் வலக பிமிஸ்ல், அல்லாஹு தஆலா இதை ஏற்றுக்கொள்வானாக, அதே போன்று உனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் செய்வார். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்களேன். நம்மை அறியாமலே நமக்காக அல்லாஹுவால் சாட்டப்பட்ட ஒரு வானவர் நமக்கு பிரார்த்தனை செய்வது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பை பெறணும்னா ரொம்ப ஈஸி தான். என்னுடைய நண்பனுக்காக என்னுடைய சகோதரனுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அது இல்லாத நேரத்தில் அவருக்காக பிரார்த்தனை செய்வது, அது உடனே அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கிறது மட்டுமல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும் பாருங்க, அதற்காக இந்த வானவர் ஆமீன் சொல்வதன் மூலமாக அதுவும் அங்கீகரிக்கப்படும்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் எப்படி தவறவிட முடியும்? அதனால நாம் நிறைய கடமைகள் உரிமைகளை மார்க்கத்தில் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில கடமைகள் உரிமைகள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மார்க்கம் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில நட்பிற்கான கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில நான் மேற்சொன்ன செய்திகளை எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பேணும் பொழுது நல்ல ஒரு நண்பனும் நல்ல ஒரு தோழரும் நமக்கு கிடைப்பான். அந்த தோழன் என்பவர் இந்த உலகத்தை தாண்டி நாளை மறுமை நாள் வரை நம்மோடு சேர்ந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவார். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துசாஹபு இல்லா முஃமினா, நம்பிக்கையாளனை தவிர வேற யாரோடும் தோழமை கொள்ளாதே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அல் அஹில்லா யௌமைதின் பஅதுஹும் லிபஅத் இல்லல் முத்தகீன், பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன், யாரெல்லாம் தோழர்களாக இருந்தார்களோ அந்த தோழர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் விரோதிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், பயபக்தி உடையவர்களை தவிர, பயபக்தி உடையவர்களை தவிர. இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஈமானோடும் இறையச்சத்தோடும் யார் தோழமை கொண்டிருந்தாங்களோ நாளை மறுமை நாளில் அவர்கள் நல்ல தோழர்களாகவே ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அடையாளப்படுத்தப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல ஒரு நிலையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களையும் உடையவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில்